மதிப்புக்குரிய இளைஞர்களே, தொழில் முனைவர்களே, நாம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக பல வீடியோக்களை நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் மீன் ஏற்றுமதி செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கிறோம். இது மொத்தம் 2 பகுதிகளாக அந்த வீடியோவை பிரித்து நம்ம கொடுக்குறோம். இதனுடைய அளவு ரொம்ப பெரிதாக இருப்பதன் காரணமாக 2 வீடியோக்களாக பிரித்து கொடுக்குறோம். முதல் பகுதியில் இந்தியாவில் உள்ள மீன் இனங்கள், இந்தியாவில் எந்த அளவுக்கு மீன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது, இந்தியாவில் மீன் பிடிப்பதற்கான எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் பார்ப்போம். பார்ட் 2ல் இந்தியாவிலேருந்து எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் மீன் ஏற்றுமதி ஆகுது, அது அளவு வேல்யூ அடிப்படையில் எவ்வளோ அப்படிங்கக்கூடிய புள்ளி விவரங்கள், இந்த விவரங்கள்லாம் நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். குறிப்பாக நீங்கள் இது மாதிரியான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய நாலேஜ் அதிகமாகும். உங்களுடைய நாலேஜ் தான் வருங்காலங்களில் ஒரு தொழில் நிறுவனமாக மாறுகிறது. எனவே பெரும்பாலும் நீங்கள் வணிகத்தில் ஈடுபட வேண்டுமெனில் வணிகம் சம்பந்தமான தகவல்களை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு பிஸ்னஸில் எந்த மாதிரியான தொழில்களை நம்ம செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் போன்ற விவரங்களை உங்களால் ஆராய்ந்து ஒரு சரியான முடிவுடன் எடுத்து நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க முடியும். இந்திய நாடானது 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மீன் வகைகளை ஏற்றுமதி செய்து வருகிறது. கடந்த 2018-19 நிதியாண்டில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 46,589.37 கோடி ஆகும். அதனுடைய குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 13,92,559 டன்கள் ஆகும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவெனில் மீன் ஏற்றுமதிக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். உலகின் மீன் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி உலகின் மீன் ஏற்றுமதியில் இந்தியா 4வது இடத்துல இருக்கு. மீன் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சைனா, 2வது நாடு நார்வே, 3வது நாடு வியட்நாம், 4வது இந்தியாவாக இருக்கு. இந்தியாவானது 8,118 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரை கொண்டுள்ளது. இது 9 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களில் பரவியுள்ளது. இந்தியா மொத்த கடல் பரப்பு 2.02 மில்லியன் சதுர கிலோமீட்டர்களை கொண்டுள்ளது. இதில் ஒவ்வொரு மாநிலம் வாரியாக கடற்கரையினுடைய நீளம், இந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் நம்பர் ஆஃப் ஃபிஷிங் லேண்டிங் சென்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதலாவதா நம் பக்கத்தில் இருக்க மாநிலமான ஆந்திர பிரதேசம் 974 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் கொண்டிருக்குது. இங்கே 271 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. ரெண்டாவது கோவா 104 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் இருக்கு. இங்கே 34 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. மூன்றாவது குஜராத் 1600 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் இந்த மாநிலம் கொண்டிருக்கு. இங்கே 123 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. நாலாவதா கர்நாடகா 300 கிலோமீட்டர்கள் கடற்கரை நீளம் கொண்டிருக்கு. 88 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இந்த மாநிலத்தில் இருக்கு. அஞ்சாவது கேரளா 590 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் இந்த மாநிலம் கொண்டிருக்கு. இங்கே 178 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இந்த மாநிலத்தில் இருக்கு. ஆறாவது மகாராஷ்டிரா, இந்த மாநிலம் 720 கிலோமீட்டர் கடற்கரை நீளத்தை கொண்டிருக்கு. இங்கு 152 ஃபிஷிங் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. ஏழாவது ஒடிசா 480 கிலோமீட்டர்கள் கடற்கரை நீளம் இந்த மாநிலம் கொண்டிருக்கு. இங்கு 57 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. எட்டாவது நம்ம மாநிலம் தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர்கள் கடற்கரை நீளம் நம்ம தமிழ்நாடு கொண்டிருக்கு. இங்கே 352 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்பதாவது மேற்கு வங்கம் 158 கிலோமீட்டர்கள் கடற்கரை நீளம் கொண்டிருக்கு. இங்கே 44 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. அடுத்ததா யூனியன் பிரதேசங்கள்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 1912 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் கொண்டிருக்கு. இங்கே 25 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி டாமன் டைவ் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்கள் கடற்கரை நீளத்தை கொண்டிருக்கு. இங்கே 7 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. அடுத்தது லட்சத்தீவுகள் 132 கிலோமீட்டர்கள் கடற்கரை நீளத்தை கொண்டிருக்கு. இங்கே 19 ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. அடுத்தது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான புதுச்சேரி 45 கிலோமீட்டர்கள் கடற்கரை நீளத்தை கொண்டிருக்கு. இந்த மாநிலத்தில் 26 ஃபிஷிங் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு. இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில்
எந்த அளவுக்கு மீன்கள் கடல்ல பிடிக்கப்படுகிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். நம்ம நாட்டில் மீன் பிடிப்பு தொழில் மிக அதிக அளவில் நடைபெறுகிறது. குறிப்பா இந்தியாவினுடைய கடற்கரை ஓரங்களில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்தும் பெருமளவு கடல்களில் இருந்து பிடிக்கக்கூடிய மீன்கள் பதப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நம்ம நாட்டில் மீன் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு. எனவே இதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். இந்தியாவில் மொத்தம் 2384 மீன் இனங்கள் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு. இதுல 1704 வகைகள் கடல்வாழ் மீன் இனங்களாகும். 762 மீன் வகைகள் ஆறுகள், ஏரிகள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. இதுல 258 வகையான மீன்கள் இந்தியாவில் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் மீன் வளங்கள் மற்றும் ஏற்றுமதி பத்தி நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டின் மொத்த மீன்பிடி கடல் பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 41,412 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். தமிழ்நாட்டில் 11 மெரைன் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் இருக்கு, 11 மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கு, 36 மெரைன் ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் இருக்கு, 254 மெரைன் ஃபிஷ் லேண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு தமிழ்நாட்டினுடைய. அதுபோல தமிழ்நாட்டில் எந்த அளவு மீன்பிடிப்புக்கான போட்டுகள் எண்ணிக்கை பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் 5893 மெஷினைஸ் போட்ஸ் இருக்கு, 5900 நான் மோட்டாரைஸ்டு சிறிய அளவிலான மீன்பிடி படகுகள் இருக்கு, 32,879 மோட்டாரைஸ்டு மீன்பிடி கலன்களும் இருக்கு. இந்தியாவிலிருந்து மீன் ஏற்றுமதி செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு 4வது இடத்துல உள்ளது. இவ்வாறான வளங்கள் உள்ள தமிழகத்தில் கடல்சார் உணவுப் பொருட்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எனவே தமிழகத்தில் உள்ள மீனவர்கள், மீன் வளம் பற்றிய படிப்பில் பட்டம் பெற்ற இளைஞர்கள், உள்நாட்டில் மீன் விற்பனையில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகள் இவர்கள் மீன் ஏற்றுமதி தொழிலை முன்னெடுக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் பெரும் அளவுக்கு இருக்கு. அதுபோல மீன்பிடி படகுகளை கொண்டுள்ள மீனவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக ஏற்றுமதி நிறுவனம் ஆரம்பித்து இந்த தொழிலை நீங்க தொடங்கலாம். நீங்கள் உங்களுக்கு உள்ள அனுபவத்தின் மூலமாக இந்த துறையில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வகையான திட்டங்கள் மூலமாக புதிய மீன்பிடி போட்டுகள் வாங்குவதற்கு, பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கும், மீன்களை பதப்படுத்த தேவைப்படும் ஐஸ் கட்டுகளை உருவாக்கும் தொழில் கூடங்களை உருவாக்குவதற்கும், மீன்களை பதப்படுத்தும் கூடங்களை அமைப்பதற்கும், மீன்களை விற்பனைக்காக வெளியூர்களுக்கு கொண்டு செல்ல பயன்படும் வாகனங்களை வாங்குவது, மீனவர்களுக்கு மற்றும் மீன் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சில ஆயிரங்கள் முதல் கோடிகள் வரை திட்டங்களுக்கு ஏற்ப மத்திய மாநில அரசுகள் ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடிகளை மானியங்களாக மீனவர்களுக்கும் மீன் ஏற்றுமதியாளர்களுக்கும் வழங்குகின்றன. அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான பயிற்சிகளையும் மத்திய மாநில அரசுகள் இலவசமாக வழங்குகின்றன. குறிப்பாக இயந்திர படகுகளை கையாளுவதற்கான பயிற்சி, மீன்களை பதப்படுத்தும் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சி, கடல் பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி என பல்வேறு வகையான பயிற்சிகளை இளைஞர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இலவசமாக வழங்குகின்றன. இதை நம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தொழில்நுட்ப திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தில் நீங்க பயன்பெறுவதற்கு உங்களுக்கு அருகில் உள்ள மீன்வளத்துறையினுடைய அரசு அலுவலகங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எல்லாம் எப்படி பயன்பெறுவதுன்னு கூடிய தகவல்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. எனவே இவ்வாறான வாய்ப்புகள் மீன்பிடிப்பு தொழில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மீனவ இளைஞர்கள் வளைகுடா நாடுகளுக்கு மீன்பிடிப்பு தொழில்களுக்காக வேலைக்கு சென்று அங்கு பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாவது குறித்து செய்திகளை டிவி சேனல்களில் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இது மிகவும் வருத்தமாக உள்ளது. இந்தியாவிலே மீன் பிடிக்கும் தொழிலாளர்களுக்கு மிகவும் பற்றாக்குறை உள்ளது. அதிக வேலை வாய்ப்பும் இங்கே நிறைய இருக்கு. எனவே தமிழ்நாட்டில் உள்ள மீனவ இளைஞர்கள் மீன் ஏற்றுமதி துறையில் ஈடுபட வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையையும் கௌரவத்தையும் நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். அடுத்து வரும் வீடியோக்களில் மத்திய மாநில அரசுகள் மீன்பிடிப்பு துறைக்கு என்னென்ன வகையான மானிய உதவிகளை அளிக்கின்றன என்பதை பற்றி தகவல்களை நான் கொடுக்குறேன். இந்தியாவில் கடல் உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் நிறுவனங்கள் அதனுடைய ப்ராசஸிங் யூனிட்டுகளுக்கு இந்திய ஏற்றுமதி ஆய்வு கவுன்சில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தகுதியுள்ள அலகுகள் மற்றும்
ஐரோப்பிய ஒன்றியத்தை தவிர மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தகுதியுள்ள அளவுகள் என்ன? EICI இந்திய ஏற்றுமதி ஆய்வு கவுன்சில் லைசன்ஸ் அளித்து வருகிறது. EICIயின் அனுமதி பெற்ற மீன்களை பதப்படுத்தும் கூடங்களை வைத்துள்ள நிறுவனங்களிலிருந்து மீன்களை வாங்கி ஏற்றுமதி செய்யலாம். இந்த நிறுவனங்கள் தான் இந்த கூடங்களை வைத்துள்ள நிறுவனங்கள் தான் பெருமளவு இந்தியாவிலிருந்து மீன்களை உலக நாடுகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி செய்கிறது. இந்த மாதிரியான மீன்களை பதப்படுத்தும் ப்ராசஸிங் யூனிட்லிருந்து மட்டும்தான் நீங்கள் மீன்களை ப்ராசஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இதுபோல ரஷ்யாவிற்கு மீன்களை ஏற்றுமதி செய்ய வேண்டுமெனில் ஃபெடரல் சர்வீஸ் ஃபார் வெட்னரி அண்ட் ஃபைட்டோசானிட்டரி சர்வைலன்சஸ் FSVPS இல் லைசன்ஸ் பெற்ற சீ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வைத்துள்ள நிறுவனங்கள் மட்டுமே மீன்களை ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இந்த மாதிரியான ப்ராசஸிங் யூனிட் அமைப்பதற்கு அரசாங்கம் உங்களுக்கு தொழில்நுட்ப உதவி, நிதி, மானியங்கள் எல்லாம் அளிக்குது. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த தொழிலை முன்னெடுக்க வேண்டும். அடுத்ததா இந்தியாவில் இருக்கக்கூடிய மீன் வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கக்கூடிய விவரங்களை பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், சுத்தமான நீரில் வளரக்கூடிய மீன் இனங்கள், ஓவர் நீரில் வளரக்கூடிய மீனினங்கள், கடலில் வளரக்கூடிய மீனினங்கள் என 3 வகையா பிரிக்கலாம். இதுல ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய மீனினங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு கோல்டு வாட்டர் ஃபிஷ், 5 to 20 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையில் வாழக்கூடிய மீனினங்கள். அடுத்தது வார்ம் வாட்டர் ஃபிஷ், 25 to 35 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையில் வாழக்கூடிய மீனினங்கள்னு பிரிக்கலாம். எனவே நன்னீர் மீன்கள், உவர் நீர் மீன்கள், கடல் மீன்களில் வளரக்கூடிய ஒவ்வொரு மீனினத்தை பத்தி பார்ப்போம். இந்தியாவில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய இந்த நன்னீர் மீன்கள்ல கட்லா, ரோகு, மிருகால் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மைனர் கிரேப்ஸ்ல ரீபா, பாட்டா போன்ற வகைகள் இருக்கு. இந்த கிரேப்லேயே பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு. ஃப்ரிஞ்ச் லீப் கிரேப், இந்த எக்ஸாட்டிஸ் கிரேப்ல காமன் கிரேப், அமூர் காமன் கிரேப், கிராஸ் கிரேப், சில்வர் கிரேப் போன்ற ரகங்கள்லாம் இருக்கு. அடுத்தது கேட்ஃபிஷ். இது பாத்தீங்கன்னா வால்கிங் கேட்ஃபிஷ், ஸ்ட்ரிங் கேட்ஃபிஷ், கெயின் ரிவர் கேட்ஃபிஷ், ஃப்ரெஷ் வாட்டர் ஷார்க், பாப்டா கேட்ஃபிஷ், ஸ்ட்ரைப்டு கேட்ஃபிஷ், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சீட்டால், ஃபெதர் பேக், மோலா கார்பலட், கிளிம்பிங் பீச், டிக் டு பார்ப், போல் பார்ப், சில்வர் ஹேட்ஜெட் செலா. அதே மாதிரி ஷினே ஹெட்டர்ஸ் வெரைட்டிஸ்ல ட்ரிப்டு முரல், டாப்டு முரல், ஃப்ளவர் முரல், டிராப் முரல் வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து திலேபியா மீன் வெரைட்டிஸ்ல நெயில் திலேபியா, கிஃப்ட் ஸ்ட்ரெயின், ரெட் திலேபியா, மொசாம்பிக் திலேபியா இந்த ரகங்கள் இருக்கு. கோல்டு வாட்டர் ஃபிஷ் வெரைட்டிஸ்ல கோல்டன் மாஷர், டோர் மாஷர், டெக்கான் மாஷர், சாக்லேட் மாஷர், டோட் ரகத்துல காமன் ஷோ டோட், ரிப்பன் டோட், பிரவுன் டோட், புரோக் டோட், மவுண்டைன் டோட், கியூர். இந்த ஒவ்வொரு மீன் ஃபிஷ் வெரைட்டிஸை பார்த்தோம்னா ஒவ்வொரு மீன் வகைகள்ல கிரே மோல்ட், கோல்டு ஸ்பாட் மோல்ட், இதான் மில்க் ஃபிஷ். ஆசியன் சாபாஸ், ஆசியன் சீபாஸ், அடுத்து டைகர் பாஸ், அடுத்து பேரல் ஸ்பாட். குரூப்பர் வெரைட்டிஸ்ல கிரேசி குரூப்பர், ஆரஞ்சு ஸ்பாட்டட் குரூப்பர், பிரவுன் லைன்ட் ரீஃப் குட், பிரவுன் லைன்ட் ரீஃப் குட், ஸ்பாட்டட் ஸ்கட். கேட் ஃபிஷ் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா லாங் கேட் ஃபிஷ், ஸ்ட்ரைப்டு கேட் ஃபிஷ், சில்வர் பம்பனோ. அடுத்து கடல் மீன்கள் வெரைட்டிஸ் பார்த்தோம்னா சார்டின்ஸ்ல இந்த சார்டின் இனங்கள்ல இந்தியன் ஆயில் சார்டின், கோல்டு ஸ்ட்ரைப் சார்டின், ஸ்பிரிங் ஸ்கேல் சார்டின், அஞ்சவிஸ் வெரைட்டிஸ்ல இந்த அஞ்சவிஸ் வெரைட்டி நிறைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இந்தியன் அஞ்சவி, கோல்டு ஸ்பாட்டட் அஞ்சவி, மலபார் அஞ்சவி. அடுத்ததா மேக்ரல்ஸ் வெரைட்டிஸ்ல இந்தியன் மேக்ரல், இந்தியன் கர்வ் மேக்ரல், இதான் சேர் ஃபிஷஸ். தூனாஸ்ல லிட்டில் தூனா, ஃப்ரிகேட் தூனா, ஓரியண்டல் பொனிட்டோ, எல்லோஃபின் தூனா, பிக்கை தூனா, ஸ்கிப் ஜாக் தூனா, பாம்பே டக் அப்படிங்கக்கூடிய மீன், கோபி அங்கக்கூடிய மீன் வெரைட்டி. பிளாட் ஃபிஷஸ் வெரைட்டில மலபார் டாங்கியூசோல், லார்ஜ் ஸ்கேல் டாங்கியூசோல், இந்தியன் ஹாலிபட், லார்ஜ் டூத் ஃபவுண்டர் போன்ற மீனினங்கள்லாம் இருக்கு. இந்த ஷிம்ஸ் பிராண்ட் வெரைட்டில இந்த இறால் வகைகள்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் பிடிக்கக்கூடிய 90% இறால் வகைகள் வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. இவையெல்லாம் ரொம்ப விலை அதிகமானவைகள். இதுல ஃப்ரெஷ் வாட்டர் பிராண்ட்ஸ் கெயின்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பிராண்ட், இதெல்லாம் நன்னீர்ல வளரக்கூடியது. இந்தியன் ரிவர் பிராண்ட்,
பெருமளவு மீன் பண்ணைகள்ல இந்த இறால்கள் வளர்க்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதே மாதிரி கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய இறால் வகைகளான பிளாக் டைகர் ஷிம்ப், இந்தியன் ஒயிட் பிரான், பசிபிக் ஒயிட் ஷிம்ப், இந்த ரகங்கள் கடலில் பிடிக்கக்கூடிய இறால் இனங்கள். இவை 100% வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. இந்த இறால் வகைகளுடைய விலைகள்லாம் ரொம்ப ஹை. இந்த இறால் வகைகள் தமிழ்நாட்டினுடைய கடல் பகுதிகளில் நிறைய கிடைக்குது. கிராப்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் கிராப்ஸ். இது நன்னீரில் கிடைக்கக்கூடிய நண்டினங்கள். இது கடலில் கிடைக்கக்கூடிய நண்டினங்கள். வுட் கிராப், 3 ஸ்பாட் ஸ்விம்மிங் கிராப், ப்ளூ ஸ்விம்மிங் கிராப். அடுத்து பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர்ஸ். இது லாப்ஸ்டர் அதிக அளவில் வெளிநாடுகளில் ஏற்றுமதி ஆகுது. ஸ்பைனி லாப்ஸ்டர், ஸ்லீப்பர் லாப்ஸ்டர், 3 வகைகள் இந்தியாவில் அதிக அளவுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாம் வகைகள், இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கிளாம் வகைகள். இது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய சிப்பி வகைகள். இது நம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த சிப்பி வகைகள் கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சிப்பி வகைகள் தான். கடல் சங்கு, இது நம்ம தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரம், தூத்துக்குடி அந்த பகுதிகளில் அதிக அளவு கிடைக்குது. இந்த ஸ்குவைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மீன் வெளிநாடுகளுக்கு அதிக அளவு ஏற்றுமதி ஆகுது. 100% வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்குவைட் வெரைட்டி. இது கேட்டில் ஃபிஷ், நீடில் கேட்டில் ஃபிஷ், பரோஜ் கேட்டில் ஃபிஷ். அடுத்து ஆக்டோபஸ். இதில் இந்தியாவில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆக்டோபஸ் இனம் ஓல்டு உமன் ஆக்டோபஸ் கூடிய வெரைட்டி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.